மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். உலக வங்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இந்தியா முதலீடு செய்வதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் 142வது இடத்திலிருந்து ஒரு 10 இடங்கள் முன்னேறி இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 12 இடங்கள் முன்னேறி இருப்பதை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இது எந்த அரசின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்று திரு ராமசுப்ரமணியன் அவர் ஒரு பிரீஃபாக சில விஷயங்களை கோட் பண்ணார். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பாலிட்டிக்ஸாக இல்லாமல் ஒரு பொலிட்டிஷியனாக இல்லாமல் அவர் அதை சில விஷயங்களை கோட் பண்ணுறாரு. இது காங்கிரஸ் அரசு தான் பெரும்பாலான விஷயங்களை அதில் செய்தது, அதனால் இவங்க வந்து தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2011 எடுத்திருக்காங்க இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது. 2 பெருநகரங்களை மட்டுமே இந்த ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான வளர்ச்சியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாரு. இதற்கான உங்களுடைய பதில்? அதாவது சாதாரணமாக இந்த மாதிரி சர்வே எங்கே பண்ணுறாங்கன்னா ஓரிரு இடங்களில் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கான்னு எடுத்துட்டிங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பண்ணுறதில்ல. அது இப்போ நம்ம இப்போ சிங்கப்பூர்னா இத்தினுண்டு புழுக்க நாடு அது, அதனால அதை பற்றி பேச்சே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்பர் 1 வேர்ல்டில். ஆகவே நீங்கள் ஒரு இடத்துலையும் ஒரு முக்கியமான இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல தான் பண்ணுறதுங்கிறது வழக்கம். அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. பண்ணலாம் ஒரு விஷயம் இல்லை பண்ணலாம். இப்போ அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அதனுடைய நம்பகத்தன்மையை நம்ம வந்து அதிகரிக்கும். நாட் ஒன்லி இப்போ இந்த அரசியலுக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாக இவ்வாறு எடுக்கப்படக்கூடிய அறிக்கைகள் அது காங்கிரஸ் பீரியடாக இருக்கட்டும், பிஜேபி ஆர் காங்கிரஸ், நான் கேட்கறது இந்தியாவை ஒரு இந்தியனாக நம்ம எந்த அளவுக்கு அதை நம்பகத்தன்மையோடு பெருமிதம் கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது எப்போவுமே இப்போ நம்ம சர்வே இப்போ எலெக்ஷன் நடக்கின்றது, அப்போ வந்து ஒரு சர்வேன்னு எல்லாரையும் கூட்டு நம்ம கேட்டுருக்க முடியாது. அது ஒரு இண்டிகேட்டராக தான் நாம் பார்க்கின்றோம் அந்த சர்வேலாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லும்பொழுது. பட் இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடத்த முடியாது. இது வந்து உலக அளவில் அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் இண்டெக்ஸிங். அதனால எடுத்துக்கிட்டா கூட டெல்லியில் ஷீலா தீட்சித் கொண்டு வந்த சீர்திருத்தம் இருக்கு சார். அது போன வருஷம் இந்த வருஷமும் அவங்க கொடுக்குறாங்க. போன வருஷம் 142, இந்த வருஷம் 130னா இஸ் தட் நாட் அ பிக் ஜம்ப்? இல்ல இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் கூட அந்த 142 அப்பையில இருந்து பழசு எல்லாமே எடுத்திருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி சில மாறுதல்கள்லாம் இந்த சர்வே பண்ணும் பொழுது இருக்கின்றதுன்னு அவங்களே தான் அதை ஓப்பனாக தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த மாறுதல்களுக்கு உட்பட்டு 142 இருந்தது, அது வந்து இப்போ 130 மாறி இருக்கின்றதுன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மாறி இருக்கு. அப்போ என்ன? அப்புறம் 2வது பாயிண்ட்டு, சில முக்கியமான இஷ்யூஸ் கம்பெனி லால வந்து நிறைய சேஞ்சஸ். ஆஸ் அ லாயர் அண்ட் ஆல்சோ a company secretary, I would like to say கம்பெனி லால எவ்வளோ சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்கிறதுலாம் நம்ம பார்க்க வேணும். அதெல்லாம் இப்போ தான் பண்ண. அது 2013ல் குறிப்பிடத்தகுந்த சேஞ்ச். ஆமாம், அதுதான் என்ன சொல்கிறேன், நண்பர் சொன்னார்னா 2013 இல்லை வெயிட் அ மினிட், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றார். ஆனால் அதில் பெரிய குளறுபடிகள்லாம் இருந்தன. அதெல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் சரி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அதெல்லாம் மாற்றியது அந்த ஈஸ் ஆஃப். அதெல்லாம் இந்த நண்பர் அந்த பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு மணிக்கு வந்து ராமசுப்ரமணியன், நான் ஏன் உங்க 4 பேருக்குமான அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டதுக்கான ஒரு காரணியை நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க இதுல 3 பேரும் வந்து நீங்க வந்து எக்கனாமிஸ்ட், நீங்க ஒரு கட்சி சார்ந்தவராக இருந்தா கூட பொருளாதாரம் சார்ந்த ஆழமான அறிவு கொண்டவர், அவர் ஒரு வழக்கறிஞர். அப்போ ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான ஒரு சரியான விவாதத்தை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் சில பின்பாயிண்டா சில விஷயங்களை சுட்டிக்காட்டி இதெல்லாம் செய்தார்கள் சீர்திருத்தங்கள், இவர் இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல செஞ்சதுன்னு சொல்றாரு. இப்போ நீங்க தொழிலாளர்கள் சட்டங்களில் தொழிற்சாலை சட்டங்களில் சில விஷயங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டு நான் கேட்கிறேன், என்னென்ன விஷயங்கள் இந்த விஷயத்தால இந்த 1.5 ஆண்டுகளில் இந்த விஷயத்தால தாங்க வளர்ச்சி அடைஞ்சது? இல்ல இந்த விஷயத்தால இல்ல இந்த கிரெடிட் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறத நீங்க உங்களுடைய உரிமை இருக்குது, அந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான காரணியை சரியா சுட்டிக்காட்டுங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நான் சில கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் வந்த பொழுது கூட லேபர் லாஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க இவங்க, அது வந்து எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்றது. அது ஒரு கம்பெனி ஒரு இருக்கின்றது, ஒரு தொழிற்சாலை இருக்கின்றதுன்னா அங்கே வந்து எவ்வளோ பேர் இருந்தால் முடியும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போகிறோம், அது க்ளோஷர் அல்லது லே ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய சேஞ்சஸ் இப்போ வந்து கொண்டிருக்கின்றது. இல்லை யூனியன் ஒன்று. அப்புறம் யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட முன்னாடிலாம் 7 பேர் இருந்தால் நீங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இப்போ வந்து ஒரு நம்பர், ஸ்பெசிஃபிக் நம்பர் இருந்தால் தான், ஒரு சாலிட் நம்பர் இருந்தால் தான் அந்த ரெகக்னைஸ்டு யூனியனாக மாறுகின்றது அப்படிங்கிறத தெளிவாக சேஞ்ச் எல்லாம் கொண்டு இதெல்லாம் கேட்டது தான். இதோ நம்ம புதுசாக இதெல்லாம் இந்த 1.5 ஆண்டுகளில் செய்த விஷயம். ஆமாம், எஸ். அப்புறம் வந்து நான் சில ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நண்பர் சொன்னார் இந்த டாக்ஸை பற்றி இல்லை, இந்த டாக்ஸ் டெரரிசம். இந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டாக்ஸை பற்றி சொல்லும்போது டாக்ஸ் டெரரிசம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அதை மேனிஃபெஸ்டோலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் என்ன சொல்லுகின்றான்னா, இப்போ பழைய ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் டாக்ஸ் எல்லாம் போடுவேன்
அப்படின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் கூடாதுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. இல்ல இல்ல நவ் இட் இஸ் அ கிளாரிஃபைட் சிச்சுவேஷன். அது முடியும் அப்படிங்கறத பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம். இல்ல அவர் என்ன கேள்வி கேக்குறாருன்னா 178வது இடத்தில் இன்னமும் அதில் இருக்கிறோம். இல்ல சார், நீங்க சுட்டிக்காட்டுறீங்க. ஓவரால் தான் பாப்பாங்க. சி 10 பாராமீட்டரை வச்சுட்டு நீங்க அதுல இருக்கின்றோம் அதுல இருக்கோம் அதெல்லாம் அது இன்னும் அப்ப நான் இன்னொன்னு உங்களுக்கு வாதம் சொல்றேன். இருக்குல்ல? இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த இஸ் ஸ்டார்டிங் பிசினஸ் முன்னாடி இருந்தது எவ்வளவு 4 மாசம் இருந்தது. அது இப்போ 29 நாளாக குறைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த டாப் 10ல நீங்க வரும்போது ப்ரொடெக்டிங் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். மைனாரிட்டினா இன்வெஸ்டர். ஐ அம் டாக்கிங் அபௌட் இந்த பணத்தை ஒரு நீங்க 23 நாளா குறைச்சது சொன்னீங்க. 23 நாளா குறைச்சிருக்காங்கங்கறீங்க. ஆமா ஆமா. அவர் 17 நாளா குறைச்சிட்டாரு மன்மோகன் சிங். 17 சார். நான் சொல்றது 29 தான். அது 40 4 மாசம். உடனே உங்க கிட்ட வரேன். உடனே உங்க ஒரு நிமிஷம். I will come back immediately. ரெண்டு மூணு கேள்வி எல்லாம் கேட்டீங்க முன்னாடி. வேற என்னென்ன செஞ்சீங்க நான் இதெல்லாம் சொல்றேன். அதாவது உலகத்திலே 10 டாப் ரேங்க்ல வரக்கூடிய 8வது இடத்துல protecting the minority investors interest பத்தி சொல்லி இருக்கின்றது. அதுல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். அப்புறம் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடில இருந்ததுல நிறைய குளறுபடிகள் அந்த நீங்க நிறைய இருந்துச்சு மாறிடுச்சுங்கறீங்களே தவிர எதுன்னு சரியா சுட்டி காட்ட மாட்டீங்க. சார் இப்ப உங்களுக்கு நான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஆங்கரா கேக்கல, சீரியஸா சொல்றேன். நான் சீரியஸாவே சொல்றேன். எனக்கும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பத்தி நான் இங்க வந்து நான் ஒரு பெரிய வியாக்கியானம் கொடுக்க முடியும். நோ ப்ளீஸ். ஏன்னா ஏனென்றால் எவ்வளவு கம்பெனிகள்லாம் இந்த வெளிப்படைத்தன்மை இருக்கணும், எப்படி அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறது கம்பெனிகளால இருக்கக்கூடிய சமாச்சாரம். இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட அதான் கேட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் இருங்க அடுத்தது இல்ல வரேன் ப்ளீஸ் லிசன். அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு வந்து இங்க வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரி இந்தியா. நான் இல்ல நான் முடிச்சறேன். இது எப்படி இருக்குன்னா ஒரு வேகா பேட கூட நினைக்கிறேன். இல்ல வேகா இருந்துச்சு மாத்திட்டோம், இப்படி இருந்துச்சு மாத்திட்டோங்கறத தாண்டி எக்ஸாக்ட்டா பின் பாயிண்டா நான் எதிர்பார்க்கறேன். இப்போ அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றேன். அப்ப அதுல லேபர் ஃபார்ம்ல இவங்க என்ன ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வெப்சைட்ல போடலாம்னு சொல்லியிருக்காரு சார். சொன்னது இந்த யூனியன் இந்த லே ஆஃப் அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் பேப்பரில் தான் இருந்துச்சு. தத்தாத்திரியான்னு இவங்க லேபர் மினிஸ்டர் இருந்தார். எல்லா யூனியனும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் போட்டோன்னா அன்றைக்கி ஃபாரினில் போயிட்டாரு, அதை தூக்கி அடுப்பில் போட்டாங்க. இன்னும் லேபர் ரிஃபார்ம் இவர் சொன்னதெல்லாம் வரவேற்கக்கூடியது தான், யூனியனில் நானும் வரவேற்கிறேன் தான். ஆனால் இதில் லாவாக பாஸ் பண்ணல. இவர் எந்த செக்ஷன் எந்த பார்லிமெண்ட்டில் எப்போ பாஸ் ஆச்சுன்னு எடுத்து கொடுத்தாருன்னா நான் ஒத்துக்கிறேன். ஒரு லேபர் லாவும் மாறல. ராஜஸ்தான்ல மட்டும் மாறி இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், நான் ஐ டிடன்ட் டிஸ்டர்ப் யூ. நான் ஒண்ணு பேசலையே சார். நீங்க அவருடைய இயல்பு அது விட்டுருங்க. அது அவருடைய இயல்புனா நான் பேசவே இல்லாத போது அவர் பேசுறாரு. அதுதான் சொல்றேன். அவருக்கு கிரிக்கெட்ல நீங்க விரிவா பாருங்க. சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா 17 டேஸ்ல உங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இன்னைக்கு 17 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே போக வேண்டாம். அவர் கம்பெனி செக்ரட்டரி அவருக்கு தெரியும். எல்லாமே ஆன்லைனில் லோட் பண்ணிங்கன்னா பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் 17 நாள். இவங்க பண்ணது ஒரு பெரிய சீர்திருத்தம். 1 லட்ச ரூபா மினிமம் இருந்தால் தான் அந்த டைமில் பண்ண முடியும். அந்த 1 லட்ச ரூபா இவங்க எடுத்துட்டாங்க. கம்பெனிஸ்லால இவங்க இங்கே அங்கே காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணாங்களே தவிர ப்ராடாக இவங்க ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. அது என்னன்னு இவர் சொல்லவும் இல்லை, பண்ணவும் இல்லை. 2013 வரைக்கும் அது 2010 பாஸ் பண்ணியிருக்கணும். சச்சின் பைலட் தான் புஷ் த பில் த்ரூ. இவங்க எவ்வளவு நாள் முடக்கினாங்கன்னு எல்லாரும். நான் ஒரு பார்வையாளராக சாதாரண மனநிலை ஒரு பார்வையாளர் மனநிலையிலிருந்து கேட்கிறேன். ஒரு பேப்பர்ல இன்னைக்கு செய்தித்தாளில் இதை படிச்ச உடனே இயல்பாகவே ஒரு சந்தோஷம், இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்கு வந்துச்சு அப்பா இந்தியா கொஞ்சம் முன்னேறி இருக்குது. 142 இது இந்த நீங்க பேசுவது இன்னும் முன்னேறணுங்கிறதா நான் எடுத்துக்கிறதா, அல்லது இந்த அறிக்கையின் அடிப்படையில் மகிழ்ச்சி அடைவதற்கோ சந்தோஷப்படுவதற்கோ பெருமை கொள்வதற்கோ எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கிறதா? சார், யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இந்தியா முன்னேறும். ஏன்னா நம்மளது வெரி லார்ஜ் எக்கானமி, இட் வில் கண்டினியூ டு க்ரோ அட் இட்ஸ் ஓன் நேச்சுரல் பேஸ். அதில் சந்தேகமே யாருக்கும் கிடையாது. இன்னும் நிறைய பேர் படித்து வெளில வருவாங்க, வேலைக்கு போவாங்க, பேங்க்கில் ஹவுசிங் லோன் வாங்குவாங்க, எக்கானமி க்ரோ ஆகும். அதில் யாருக்கும் சேஞ்ச் இல்லை, டவுட்டே கிடையாது. அதில் மகிழ்ச்சி அடிக்க வேண்டியதான். ஆனால் இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ இவங்க ரேட்டிங்கை மாற்றி இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களே தவிர, இப்போ நியூலி அப்ளைட் ரேட்டிங்ஸை நீங்கள் ஒரு 4 வருஷம் போனீங்கன்னா இதே 12 பாயிண்ட் எல்லா இடத்துலையும் ஏறி இருக்கும். சரி, ஓகே. பட் இதில் எப்போ சந்தோஷம்னா, இவர் சொன்னார், இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார், ஒரே வருஷத்தில் நான் 50 பிளேஸுக்குள்ளே கொண்டு போவேன்னாரு. அந்த 50 பிளேஸ்க்கு இவங்க வரலங்கிறது தான். ஒரு சின்ன பாஸ் பண்ண முடியல, அதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்றேன் சார். ஒரு சின்ன பிரேக். அரே பாப்ரே, you have to listen to me. I am going to talk about it. 5 years what were you doing? What were you doing? What were you doing for 5 years? இவர் சத்தம் போடுறாரு. நான் பேசுறதுக்கு இவர் வந்து சத்தம் போடுறது வந்தாருன்னா I am not ready because I have come as a professional. I don't know who he is. அதனால எனக்கு அது சொல்ல வேண்டியது சார். இல்ல ப்ளீஸ், don't insult people.
நான் இன்சல்ட் You are பண்ணேன். insulting. I have come as a professional. You are நீங்க a ஆரம்பத்துல party சொன்னது person, I am போல. not even in any party. அதனால நான் I am talking as a professional. அதான் நான் சொல்ல நான் விரும்புறேன். சொன்னேன் இந்த 4 இருக்கைக்கும் ஒரு பெரிய மரியாதையோடு தான் 4 ஆளுமைகளையுமே நாங்கள் அழைத்திருக்கிறோம். உங்கள் தளங்களில் நீங்கள் 4 பேருமே ஆழமான அறிவு கொண்டவர்கள், மாற்று கருத்து இல்லை. கருத்துக்களில் மாறுபடலாம், கருத்துக்களை சிறப்பாகவே எடுத்து வைங்கள், வாதங்களை சரியாக எடுத்து வைங்கள், புள்ளி விவரங்களோடு பேசலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சண்டையின்றி ஒரு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கான வளர்ச்சியில் அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது. அந்த அக்கறையை நோக்கி நாமும் பயணிப்போம். ஒரு சிறிய கேள்வியோட தவேட்ட ஒரு சிறிய கேள்வி வச்சுட்டு போகிறேன். திரு தவே, சிறு தொழில்கள் பட்டியலிருந்து 20 பொருட்களை நீக்கி ஒரு அறிவிப்பாணையை அரசு வெளியிட்டது. நான் டேட்டோடய சொல்கிறேன், 10/4/2015 என்று அந்த அரசாணை வெளியிடப்பட்டது. இது உள்நாட்டு சிறு குறு தொழில்களை முதலாளிகளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான எதிர்ப்பு வருகிறது. வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நாம் உள்நாட்டு முதலீடுகளை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. அந்த கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு போகிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களினுடைய தொழிற்சாலையினுடைய நிலை என்னவாக இருக்கிறது இந்தியாவில் பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு